ஹே கைஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகையில் அவன் வந்து மிக்கியோட பிரேக்கப் நடந்த விஷயத்த சொல்கிறான். ஸோ அதை கேட்டுவிட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அவன் ரொம்ப க்யூட்டாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். அவளோட எதுக்கிட்ட பிரேக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ பதில் எதுவும் சொல்லாமல் இருக்க, இன்னொரு ஃப்ரெண்டும் பிம்மு தான் இதுக்கும் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து கேட்குறான். இதுக்கு நம்ம ஹீரோ திரும்ப அமைதியாக இருக்கான். அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டில் நேட் அப்படிங்கிறவன் திரும்ப வந்து நம்ம ஹீரோவை பார்த்து சும்மா சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு, நான் இப்போ அந்த மிக்கியை வந்து டேட் பண்ணால் உனக்கு ப்ராப்ளம் இல்லைல்ல, அவள் ரொம்ப க்யூட்டாக இருக்கா, என்னோட டைப் க்யூட் கேர்ள்ஸ் தான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் தாராளமாக அவளை டேட் பண்ணு, நீ ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட உடனே தான் எல்லாரும் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, நிஜமாவே நம்ம ஹீரோ வந்து பிரேக்கப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பிறகு வந்துட்டு எல்லாருமே அவங்களுடைய லைஃப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் வந்து ஆக்வர்ட் டென்ஷன் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. இப்போது கல்யாணமாகி டிவோர்ஸும் ஆகியிருக்கக்கூடிய ஒருத்த வந்து மேரேஜ் லைஃப் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ என்னதான் டிவோர்ஸ் ஆகியிருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு லேட்டாக போகிற சமயத்துலையோ இல்லை ட்ரிங்க் பண்ணிட்டு போகிற சமயத்துலையோ ஒருத்தர் நம்மளுக்காக கேரிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மொமெண்ட் வந்துட்டு நம்ம சிங்கிள் லைஃப்பில் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே பார்த்தோன்னா மேபி நம்ம ஹீரோயினுக்கு ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா அவளை பிக்கப் பண்ணிட்டு வரான். நம்ம ஹீரோயின் அவன் தனியாக டின்னர் கூட்டிகிட்டு போகிறான்னு நினச்சி ஆசையாக வரா. ஆனால் வந்து பார்த்தா அவன் வந்து ஒரு கேதரிங்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பர்டிகுலராக ஒரு ஆள் வந்து அவனுடைய பார்ட்னர்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறா. அதை வந்து மெவின் கிட்டே தெரிவிக்கிறா. மெவினும் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஸோ நீ வந்து ட்ரெஸ்அப் பண்ணலன்னா எதுவும் யோசிக்காது அப்படின்னு சொல்லி அவளை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிடுறான். அதுக்கு பிறகு அவனும் அந்த பார்ட்னருங்கிறவனும் சேர்ந்து பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டீலிங் எல்லாம் பேசுறதுக்காக ஆரம்பிச்சுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு தனியாக வந்து ஓரமாக போயிடுறா. அங்கே இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் எல்லாருமே அவங்களுடைய வெக்கேஷன், அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டோட பணத்தை எப்படி செலவு பண்ணுறதுங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு அந்த குரூப்போட வந்து ஒட்டவும் தோணலை. உடனே ஃபோன் எடுத்து மெவினுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறா. எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, தனியாக வேற இருக்கேன், இவங்களோடலாம் என்னால் மிக்கிள் ஆக முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மெசேஜ் அனுப்பி விடுறா. ஸோ மெவின் அந்த மெசேஜ் எடுத்து பார்க்குறான். ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறது பக்கமாக வர அந்த செக்ரட்டரிக்கு இவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிறது அவனுக்கு தெரியாது இல்லையா. ஸோ செக்ரட்டரியை பார்த்து ஹீரோயின் அங்கே தனியாக இருக்கா, ஸோ அவள் கூட கொஞ்சம் கம்பெனி கொடுக்குறியா, நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். செக்ரட்டரியும் பாஸ் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் கிட்ட போகிறான். ஆனால் அங்கே போன உடனே ஹீரோயினை பார்த்து நீ ரொம்ப ரொமாண்டியாக இருக்காமா, தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லி மெவின் இங்கே அனுப்பி வச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் நீங்கள் வரதுக்கு முன்னாடி நான் நல்லா தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டே கரெக்டாக இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளுடைய கிளாஸே வேறு. ஸோ அவளோட கிளாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தான் அவளுக்கு இந்த இடத்துல வந்து சோஷியலைஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு இவ போட்டு பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோயின் அதனால அஃபெக்ட் ஆகலை. ஆனால் வந்துட்டு இவ இந்த மாதிரி பேசுறதுனால கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டு நான் பாத்ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் அவங்க போனது வந்து பாத்ரூமுக்கு கிடையாது. நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி அவளோட ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் கொட்டிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு கேதரிங்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி வந்து படுத்திட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தோன்னா ஹீரோயின் அங்கேருந்து போனது தெரியாமல் மெவினும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இங்கே ஹீரோயினோட ப்ரொபோசலுக்காக தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மெவின் அதுக்காக தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வர சொல்லியிருப்பான். ஸோ இப்போ வந்து ஹீரோயின் எங்கன்னு சொல்லி தேடையில் அப்போ அந்த செக்ரட்டரி சொல்கிறா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறேன்னு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் போய் கூப்பிட்றேன் அப்படின்னு மெவின் கிளம்ப, நீங்கள் இருங்க பாஸ் நான் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி முந்திரிக்கட்ட மாதிரி அங்கேருந்து கிளம்பி போகிறா. கரெக்டாக வெளியில் வர சமயத்தில் தான் ஹீரோ கிட்ட இங்கே ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. இந்த கேதரிங்லாம் எனக்கு செட்டே ஆகாது, உனக்கு தான் தெரியும்ல நான் எந்த மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு, ரொம்ப ஹைஃபையாக இருக்குது இந்த இடத்துல, இங்கே இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாம் வந்துட்டு நம்ம பேசுகிற மாதிரியே பேசலை, ஏதோ ட்ராமாஸில் வர மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் வந்து இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது, மெவின் என்னை சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்துட்டானேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து புலம்பிட்டு இருக்கிறத அங்கே வரக்கூடிய அந்த செக்ரட்டரி வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துடுறா. மெவின் கிட்ட போகக்கூடிய அவளும் அவள் இன்னும் ரெஸ்ட் ரூமில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன், வெளியில் ஆளை காணும், பேசாமல் வாங்கலை அங்கேயே போயிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி அவளுக்கு ஒரு ஷாக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறா. அத்தனை பேரும் அங்கே வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வெளியில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மெவின் ரொம்ப பயந்துருக்க அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் அவனுக்கு தைரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு ஸ்பீச் எல்லாமும் ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப ரெடியாக வந்து ரிசைட் பண்ணியெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் மெவின். ஸோ ஆசையாக வந்துட்டு அவன் காத்துட்டு இருக்கும் போது அந்த சைடு டோர் ஓப்பன் பண்ண உடனே அவன் வாட்டுக்கு முட்டி போட்டு அவனுடைய ப்ரொப்போசலை பேசுறதுக்காக ஆரம்பிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த சமயத்தில் தான் அவன் வந்து ரியலைஸ் பண்ணுறான் அங்கே வந்தது நம்ம ஹீரோயின் கிடையாது, அங்கே ரெஸ்ட் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணக்கூடிய ஆன்ட்டின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள பார்த்த உடனே வந்துட்டு இவனுக்கு ரொம்ப வந்து அசிங்கமாக போயிடுது. ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி அசிங்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவனோட ஈகோவும் ஹர்ட் ஆகிடுது. ஸோ இப்போ ஹீரோயின் எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லி அவன் தேட ஆரம்பிக்கையில் தான் அந்த செக்ரட்டரி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கா. ஒரு வழியாக ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சிடறான். அவள் காலில் வந்து பேசிட்டு இருக்கிறத ரியலைஸ் பண்ணிட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்குறான். ஹீரோயின் வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு புரியாமல் முடிச்சுட்டு இருக்கும் போதே அவளுடைய ஃபோனை வெட்டுக்குன்னு இழுத்துட்டு, இங்கே ஹீரோ கிட்ட தான் நீ கால் பேசிட்டு இருக்கியா, இப்போ கூட வந்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே ஃபோனு காதில் வச்சு நம்ம ஹீரோவை பயங்கரமாக கத்துறதுக்காக ஆரம்பிச்சிடறான். உனக்கு எத்தனை தடவை தான் சொல்கிறது, என் லைஃப்லையும் ஹீரோயின் லைஃப்லையும் குறுக்க வராமல் இருக்காதுன்னு சொல்லிட்டு, எங்கள் 2 பேருக்கும் நடுவில் வந்துகிட்டே இருப்பியா, 24 மணி நேரமும் அவகிட்ட உனக்கு பேசிகிட்டே இருக்கணுமா, உனக்குலாம் வேறு வேலையே இல்லையா, எத்தனை தடவை தான் உனக்கு சொல்கிறது, உன் மரமண்டையில் ஏறாதா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நீ பண்ணுறதுக்கு பதிலாக எங்கேயாவது போய் செத்து தொலைக்கலாம்ல, நாங்களாவது நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமாக கடுப்பாகிடுது. உடனே அவள் ஃபோனை பிடுங்கிடுறா. மெவினை வந்து திட்டுறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஹீரோ வந்துட்டு இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து அந்த சைடு காதில் வாங்கிட்டு இருக்கான். இப்போ மெவின் என்ன
சொல்கிறான்னா, உனக்காக ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக நீ ரெஸ்ட் ரூம் போயிருக்கன்றதை நம்பி அங்கே வந்து முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணால் கடைசியில் அங்கே இருக்கக்கூடிய க்ளீனிங் லேடி கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீ இங்கே உட்காந்து உன்னோட ஃப்ரெண்டு கூட வந்துட்டு மொக்க போட்டுட்ருக்க. இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டை கொஞ்ச நேரம் கூட உன்னால் பிரிஞ்சிருக்க முடியாங்கிறது நம்ம ஹீரோயின் போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது. ஹீரோயின் காலையில் வேலைக்குன்னு சொல்லி கிளம்பி வர சமயத்தில் பார்த்தோன்னா மேபி நாங்கள் நின்றுட்டுருக்கான். அப்போ தான் வந்து அவள் கேட்குறா, இந்த மாதிரி நைட் ஃபுல்லாக இங்கே தான் நின்னியான்னு சொல்லிட்டு. ஆமாம், என் தப்பை நான் உணர்ந்துட்டேன். நான் வந்து ரொம்ப கோவப்பட்டு கத்திருக்கக்கூடாது. என்னோட பிளான்ஸ் உனக்கு தெரியாததுனால தானே நீ அந்த மாதிரி நடந்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் வந்துட்டு என்னோட ப்ரொப்போசல் அந்த ப்ரொப்போசல் எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுட்டு இருந்துட்டு அந்த ரிங்கையும் பார்க்குறா. ரிங் பார்த்தோன்னா அவளுக்கு லூஸாக இருந்துட்டுருக்கு. ஸோ வந்து அதை பார்த்துக்கிட்டே மெவின் கிட்ட சொல்கிறா, இந்த ரிங் ரொம்ப லூஸாக இருக்குது. மேபி வந்து நம்ம இன்னும் வந்து நம்மளுக்குள்ளே எதுவுமே செட் ஆகலை, அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி டெஸ்டினி நம்மளுக்காக டிசைட் பண்ணுதோ என்னவோ. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். இந்த ரிங் வந்து உங்ககிட்டே இருக்கட்டும். நான் கொஞ்சம் குண்டாகிற வரைக்கும், இந்த ரிங் எனக்கு செட் ஆகிற வரைக்கும் வந்து நம்ம டைம் எடுத்துப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றா புரிஞ்சுப்போம். நம்ம 2 பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோடனே மெவினும் வந்துட்டு அவளை ரொம்ப கம்பல்லாம் பண்ணலை. இந்த ரிங் உங்ககிட்டே இருக்கட்டும், நீ எப்போ ஒத்துக்கிறியோ அப்போ ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவளுக்கு டைம் கொடுக்கறதுக்காகன்னு சொல்லி ஒத்துக்கிறான். மெவின் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்த முதல் நாளே வந்துட்டு ஹீரோ காதில் வாங்கிட்டான் இல்லையா ஃபோன் கான்வர்சேஷனில். ஸோ ஹீரோயினோட பதில் வந்து சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நைட் ஃபுல்லாக தூங்காமல் யோசிச்சு இப்போ வந்து அந்த ஹார்ட் பிரேக்லேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக அவனோட பாஸை மீட் பண்ணி சைனாக்கு போகிறதுக்காக ஓகே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் அவன் அங்கே ஆஃபீஸில் மிக்கியும் மீட் பண்ணுறான். ஸோ மிக்கி கிட்ட வந்துட்டு ஆல்ரெடி அவன் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. இப்போ போயிட்டு அவன் சைனாக்கு போகிற பிளானை வந்துட்டு மிக்கி கிட்ட சொல்கிறான். கூடவே வந்துட்டு மிக்கி எதுக்காக ரீசன் அந்த பிரேக்கப்புக்கு உனக்கு வேற யார் மேலே எதுவும் ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ அமைதியாக இருக்கான். மிக்கிக்கு அதுலேருந்தே தெரிஞ்சிடுது. கால் பண்ணிட்டு தனியாக அவனை பார்க்கணும்னு சொல்ல ஹீரோவும் நானும் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு 2 பேரும் எப்போவுமே வரக்கூடிய ஒரு கேஃபேக்கு வராங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச அந்த டைனரில் வந்து 2 பேரும் அவங்களுடைய பர்டிகுலர் டேபிள் எடுத்த உடனே 2 பேருமே வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் வந்துட்டு முதல்ல லேடிஸ் ஃபர்ஸ்ட் நீயே சொல்லு அப்படின்னு உடனே ஹீரோயினும் இங்கே மாதிரி மெவின் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான், ரிங்கு கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு திருன்னு முடிச்சுட்டு இருக்கான். உடனே ஹீரோயினும் இது ரொம்ப சீக்கிரங்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோவும் சீக்கிரமாக லேட்டாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் உன் மனசில் இருக்கக்கூடிய விருப்பத்தை பொறுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஐயோ நான் என்ன பதில் சொல்ல வந்தேன்னு உனக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க அதுக்கு ஹீரோவும் வந்து அப்படியே டாப்பிக்கை மாற்றிடுறான். நான் சைனா போக ஒத்துக்கிட்டேன், சீக்கிரமாக வந்துட்டு ஜாப்காக சைனா போகிறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஸோ அவளும் வந்துட்டு இப்போ இவனை பார்த்து நீ சைனாக்கு போகலன்னு தானே சொன்னேன், அப்புறம் என்னாச்சு அப்படின்னு உடனே இல்லை நானும் எத்தனை நாள் தான் வந்துட்டு ஒரே குட்டி சட்டிலே வந்துட்டு குதிரை ஓட்டிகிட்டு இருக்கிறது, நான் வெளி உலகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். புதுசாக வேறு இடத்துக்கு நம்ம போகும்போது புது மக்களோட பழகும் போது தானே நம்ம லைஃப்பில் வந்துட்டு புதுசாக ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பல வருஷத்து கோலே வந்துட்டு உலகத்தை ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். ஸோ நான் எப்போ பாரு ஒரே ஜாப்லேயே ஒரே இடத்துல இருந்துட்டு இருந்தால் அதுக்கு நான் ஒரு பிகினிங் கூட வந்துட்டு கொடுக்க முடியாத மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ சைனா தான் எனக்கான அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுல விருப்பம் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் வந்துட்டு அவங்க 2 பேரும் ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் ஜாப்னு சொல்லிட்டு எல்லா நாளும் என்னவா இருந்தாலும் சரி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ அவன் சைனா போயிட்டா வந்து நினச்ச நேரத்தில் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு மனசு வலிக்குது. இருந்தாலும் அவனுக்கு முன்னாடி சந்தோஷமாக வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோக்கும் ஷாக் ஆகிடுது. கொஞ்சம் கூட நான் மிஸ் பண்ண மாட்டா போல, அவளுக்கு தான் மெவின் இருக்கானே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறான். சரி டைம் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும், பேக்கிங் பண்ணணும், டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் கிளம்பட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பி போயிட ஹீரோவும் ரொம்பவே டவுன் ஆகிடுறா. அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து போகிறதுக்கே மனசு இல்லாமல் கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோடைய குட்டி தங்கச்சி இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து இந்த ராக் மியூசிக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட். அவங்க அம்மாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. அவங்க அம்மாவுக்கும் இவளுக்கும் வந்துட்டு டேஸ்ட் வைஸ் நிறைய வந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து அவங்க அம்மா அந்த கான்சர்ட்டுக்கும் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க ஒரு காம்படிஷனுக்கு. ஸோ இப்போ ஹீரோ தான் அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க பொண்ணு என்ஜாய் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. அவளை நினச்சி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த பொண்ணு முன்னாடி வந்துட்டு நிக்கிட்ட ஒரு தடவை கால் பேசும்போது சொல்லியிருப்பா, இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்குது, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்காததுனால எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் வரமாட்டாங்க, வந்தால் எங்கள் அண்ணன் மட்டும் தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நிக் வந்துட்டு இவகிட்ட சொல்லாமலே இவளுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக அங்கே வந்திருக்கான். அந்த கூட்டத்துலேருந்து அந்த பொண்ணு பாடுறதை பார்த்து ரசிக்கவும் செய்கிறான். ஸோ இவ பாடி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மாவும் வந்துட்டு முறையாக அவளை பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதனால் அந்த பொண்ணுக்குமே ரொம்ப சந்தோஷமாகிடுது. அம்மாவும் பொண்ணும் அங்கே பாண்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கே தனியாக இருக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கிட்ட நிக் வந்து பேசுகிறான். நீ வரமாட்டேன்னு நினச்ச அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, இல்லை சும்மா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன், இந்த முன்னாடி இந்த மாதிரிலாம் வந்தது இல்லை அப்படின்ன உடனே நான் ப்ரைஸே வாங்கலை, நான் ஒழுங்காகவே பாடலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நீ பாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சான்ஸ் கிடச்சா திரும்ப கேட்கறது கூட நான் தயாராக இருக்கேன், பாடுறதை மட்டும் விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி வந்து நீ லைட்டாக வந்து ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு எதுவுமே புரியாமல் ரொம்ப என்கரேஜிங்காக அந்த வேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு சரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வெயிட் பண்ணுறாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் கிட்ட இருந்து ரிஜெக்ஷன் வந்ததுக்கப்புறமா இந்த பொண்ணு சாக்லேட் எல்லாம் கொடுத்தா இல்லையா. ஸோ ஜென்யூனாக கேர் பண்ணுறாளேன்னு சொல்லி நிக்கு அவன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சோ என்னமோ போக தெரியும். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஹீரோயின் வந்துட்டு இல்லை ஹீரோவும் மாறிட்டான், மெவினும் மாறிட்டான், அதெல்லாம் நம்மளும் மாறி ஆகணும் அப்படின்னு சொல்லி மாறிட்டேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு நீ எதுக்காக மாறணும், நீ பழைய ஆளே சூப்பராக இருந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை சொல்ல அவளை கோச்சிக்கிட்டு அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துடுறா. அங்கே வந்ததுக்கப்புறமா எல்லாருமே அவளோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்க. அப்போ தான் நிக்கும் வந்துட்டு அவகிட்ட நல்லா இருக்குன்னு சொல்ல திரும்ப ஃப்ளர்ட் பண்ணுறியா, பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்க நான் பொய்யெல்லாம் சொல்ல, நிஜமாவே க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட என்ன சொல்கிறான்னா நான் பாஸ் கிட்ட நேற்று ஈவினிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பாஸ் ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது நம்ம கம்பெனி வந்து நல்லா கொஞ்சம் டெவலப் ஆகிட்டதுனால சைனாலேயும் வந்துட்டு ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதா இருக்காங்களாமா. அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நாள்லேயே வந்துட்டு அங்கே யாரையாவது ஒருத்தர் வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீ தான் வந்துட்டு இங்கே ரொம்ப வருஷமாக வந்து ஒர்க் பண்ணுற இல்லையா, ஸோ உனக்கு அந்த ஆஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ என்ன ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோ இப்போ தான் சைனாக்கு போகிறானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டக்குன்னு யோசிக்கிறா. அதுக்கு பிறகு ஆஃபீஸ் முடிச்சு அவள் மேபி நான் வெயிட் பண்ணும்போது நான் அவளை பார்த்த உடனே என்ன கேட்காம எதுக்காக ஹேர் கட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோனும் நான் எதுக்காக உங்ககிட்ட கேட்கணும், என்னோட முடி தானே, உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மேபினும் இல்லை நம்ம 2 பேரும் இப்போ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், கூடிய சீக்கிரத்தில் என்கேஜ்மெண்ட் கூட ஆனாலும் ஆகிடும், அதனால தான் இப்போ ஒரு வீட்டுக்கு நமக்கு தேவையான ஜாமானை வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு கர்டனோ இல்லை ஒரு கவுச்சோ வாங்க போகிறோம்னா நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தானே வாங்குவோம், அது மாதிரி தானே இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயினும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறா. ஒரு கவுச்சும் கர்டனும் மாதிரி நான் என்ன உயிர் இல்லாதவளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு என்னோட ப்ரைவசியில் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது, என்னோட ஹேரை நான் எப்படி மெயின்டைன் பண்ணணும் கூடமா வந்துட்டு ஒருத்தர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அவளோட கொலீக் வந்து கிளம்புறதை பார்த்துட்டு அப்படியே மெவின் கிட்ட பாய் கூட சொல்லாமல் அப்படியே பிச்சு பிடிங்கிட்டு ஓடி போயிடுறா. மெவினும் வந்துட்டு ரொம்ப ஓவராக தான் போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கான். மெவின் மேலே இருக்கக்கூடிய கடுப்பில் அப்படியே நம்ம ஹீரோயின் அவளோட ஃபேவரட் அந்த டைனருக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்காக ஆரம்பிக்கிறா. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் பார்க்குறா. அவசரத்தில் அவளோட ஃபோனு வாலெட்னு எதுவுமே எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லிட்டு அவளும் ஹீரோ ஸ்கூல் டேஸ்லேருந்து இங்கே வந்துட்டு இருக்கிறதுனால அந்த ஓனர் அங்கிள் உங்களுக்கு நல்லாவே பரிச்சயமானவர். ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப கூலாக வந்துட்டு சொல்கிறாரு பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை உங்கள் ஃபோன் மட்டும் தரீங்களா, நான் கால் பண்ணி ஹீரோ வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஃபோனை கொடுக்க நம்ம ஹீரோயினும் கால் பண்ணிவிட்டு ஹீரோவை இந்த டின்னருக்கு வர சொல்கிறா வாலெட்டோட. ஸோ அங்கே வந்த உடனே வந்துட்டு அவனும் பில் கேட்டு பே பண்ணிடுறான். அதுக்கப்புறமா அந்த அங்கிளும் வந்து சொல்கிறாரு ஸ்கூல் டேஸ்லேருந்து இவள் மாறவே கிடையாது, எப்போவுமே இங்கே வந்துருவா, அவசரப்பட்டு சாப்பிட்ருவா, அதுக்கப்புறம் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவா, ஒரு முறையும் என்னோட ஃபோனை வாங்கி தான் உனக்கு கால் பண்ணி பணமும் கொடுப்பா. ஸோ இதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கு இல்லையா, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பாண்டிங் வந்துட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ தான் வந்துட்டு அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க ஹீரோ வந்துட்டு ஹீரோனோட லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாக இருந்திருக்கான் அவள் அறியாமலேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தோன்னா ஹீரோயினை வந்துட்டு ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோயினும் கொஞ்ச நேரம் வந்துட்டு கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு அவளுடைய ஹேர் கட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நல்லா இருக்குது க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே நிஜமாவே தான் சொல்கிறியா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு எதுக்காக பிடிக்கணும், உனக்கு பிடிச்சிருக்கல நீ வச்சுக்கோ, உனக்கு பிடிச்சது நீ எதை வேணாலும் செய்யலாம், அது வந்து அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்கக்கிட்ட நீ பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல உடனே ஹீரோயின் வந்துட்டு ஒன்றை மாதிரி ஏன் மெவின் இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மெவினா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க ஆமாம் மெவினுக்கு வந்துட்டு இந்த ஹேர் கட்டை பார்த்த உடனே பயங்கரமாக கோவம் ஆயிடுச்சு, நீ பெர்மிஷன் இல்லாமல் எதுக்காக வெட்டின, என்கிட்ட டிஸ்கஸே பண்ணலையே அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டான். உன்ன மாதிரியே மெவின் இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும், ஒருவேளை நான் தான் தப்பு பண்ணுறேன்னா, ஒருவேளை நான் வந்துட்டு மெவினோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் பூர்த்தி பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் அவனை கேட்டு அவனை டிபெண்ட் பண்ணி இருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்ருக்க உடனே நீயே யாருக்காகவும் மாற்றிக்காத, எனக்கு தெரிஞ்சு உன்னால் உன்னை மாற்றிக்கவும் முடியாது, நீயா இருக்கிறது தான் வந்துட்டு உனக்கும் பெஸ்ட்டு, உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதனால நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாக்காக அந்த குக்கிங்கில் டெலிவரியிலலாம் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும் போது மெவின் கிட்ட இருந்து கால் வருது. என்ன என்னோட காலை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் வேலை கொஞ்சம் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் உன் மேலே கொஞ்சம் இரிட்டேட்டடாக இருந்தேன்ல அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது மெவினும் சரி என்னோட பார்ட்னர் உன்னை பார்க்கணும்னு சொல்கிறான், நைட்டு வந்து டின்னருக்கு நம்ம 2 பேரும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓன் பார்ட்னரை நான் எதுக்கு மீட் பண்ணணும், நாளாக வர முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இல்லை அன்றைக்கி உங்ககிட்ட பேச முடியலையா அதனால பேசணும் அப்படின்னோடனே இல்லை இன்னைக்கு ஹீரோக்கு வந்துட்டு சைனாக்கு கிளம்புறதுனால எங்கள் ஃபேமிலியில் வந்து ஃபேர்வெல் டின்னர் கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம், அவன் இங்கே வரப்போ நான் இங்கே இல்லைன்னா நல்லா இருக்காது, அதனால இன்னொரு நாள் உன் பார்ட்னரை பார்க்கலாமான்னு சொல்லி கேட்டோடனே மெவினும் அது எப்படி நான் சொல்ல முடியும், பிஸ்னஸ் பார்ட்னர் ஆச்சே, ஸோ என்னதான் ஒரு ஃப்ரெண்டுன்னு இருந்தாலும் பிஸ்னஸ் விஷயத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ண முடியாது, அவங்ககிட்ட நான் என்னென்னு போய் சொல்லுவேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்டை விட அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயினும் வந்துட்டு என்ன சொல்கிறதே தெரியாமல் முடிச்சுட்டே இருந்துட்டு சரி மெவினுக்கு வந்துட்டு இவ்வளோ தடவை வந்து நம்ம அடமெண்ட்டாக இருந்திருக்கோம், இந்த ஒரு தடவை மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்துடுறான். இந்த மெவினும் அவளுக்காக ஒரு ட்ரெஸ் எல்லாமும் அனுப்பியிருக்கிறதா வந்துட்டு சொல்கிறான் அன்றைக்கி ஈவெண்ட்டுக்கு வந்து போட்டுக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்பா அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறத பார்த்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவ்வளோ விஷயத்த சொல்ல அவங்க அப்பா அம்மா வந்துட்டு இங்கே ஹீரோட டின்னரை எப்படி மிஸ் பண்ண முடியும், பேசாமல் மெவினை இங்கே கிளம்பி வர சொல்லுங்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் முடியாது, ஹீரோ நீங்கள் பார்த்துக்கோங்க நான் மெவினை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அவங்க கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போனதுக்கப்புறமா தான் ஹீரோ வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கே வரான். அப்போ அவங்க ஃபேமிலியோட வந்துட்டு அவன் டின்னர் சாப்பிட்றான். ஹீரோயின் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறான். இருந்தாலும் அவளோட ஃபேமிலிக்கு முன்னாடி வந்துட்டு அவன்
தானுக்கு எல்லாமே ப்ராப்ளம் இல்லை, ஹீரோயினோட தனியாக வந்துட்டு இன்னொரு நாளில் பார்த்து லஞ்சோ இல்லை டின்னரோ வந்து மீட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சமாதானம் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிறான். ஹீரோயினும் மெவினும் போயிட்டு அந்த பிஸ்னஸ் பார்ட்னரை மீட் பண்ணுறாங்க இல்லையா, ஆல்ரெடி இன்னும் ஏகப்பட்டது இருக்குல்ல, அதுலேயும் முடிஞ்சு போயிடாதே, அதனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்ருக்கா. ஸோ இப்போ வந்து அந்த பார்ட்னர் வந்து அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கா, நீ வந்து மெவினுக்காக கொஞ்சம் மாறணும், கல்யாணத்துக்கு பிறகு நீ வந்து வேலையை விடுறது தான் நல்லது, அதுவும் இப்போ கூட விடலாம், அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும் போது அவனோட ஸ்டேட்டஸ்க்கு நீ ஈக்குவல் ஆகணும்ல, அவனுக்கு கீழே இருக்கணும்னு நினைக்கல, என்னோட ஸ்டேட்டஸாக அவன் ஸ்டேட்டஸ் அளவுக்கு நான் உயர்த்தணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, உன்ன மாதிரி வந்துட்டு எந்த பொண்ணும் யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பார்ட்னரும் சொல்கிறான். உடனே மெவின் வந்து நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, இவ வந்து வேலையை குவிட் பண்ணுறதுக்குலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேப்பா, அவளாக எப்போ குவிட் பண்ணணும்னு தோணுதோ அப்போ பண்ணிக்கட்டும், அப்படி இல்லைன்னா நாங்கள் குழந்தை பெற்ற உடனே அவள் குவிட் பண்ணிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். இந்த கருத்து வந்து ஹீரோயினுக்கு வந்துட்டு மனசு கொஞ்சம் உறுத்தலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா, நீ இன்னும் என்னோட ப்ரொபோசலுக்கே வந்துட்டு அக்செப்ட் பண்ணல, அப்படி இருக்கப்போ எதுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரம் ஃபியூச்சரை பற்றி நீ யோசிச்சுட்டு இருக்க, பிளான் பண்ணிட்டு இருக்க, எனக்கு புரியல இந்த டாபிக் எதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி மெவின் கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், சில விஷயங்கள் வந்துட்டு என்னோட முடிவு என்கிட்ட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதில் ஒன்று தான் என்னோட ஜாபு, அதுக்கப்புறம் வந்து கிட்ஸும் அதே மாதிரி தான், நீ சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ண உடனேலாம் என்னால் குழந்தைலாம் பெற்றுக்க முடியாது, நான் என்னோட பாயிண்ட்டை வந்து உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் இத்தனை வருஷமாக பழகிட்டு தான் இருக்கோம், ஆனாலும் நம்ம 2 பேருக்குள்ள என்னென்ன நினைக்கிறோங்கிறது கூட வந்துட்டு நம்மளுக்கு தெளிவாக தெரியலையா, ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் கற்றுக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ அங்கேருந்து டின்னர் முடிச்சுட்டு கிளம்பையில் கதவு கிட்ட வரான். ஸோ இவங்க பேசுகிறது வந்துட்டு அப்படியே கேட்கவும் ஆரம்பிச்சிடுறான். ஸோ இந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது தான் இங்கே மெவின் வந்துட்டு, நீ சொல்கிறது எல்லாத்துக்குமே வந்துட்டு எனக்கு உடன்பாடு இல்லைனாலும் நான் வந்து எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிப்பேன், ஏன்னா நான் உனக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், என்னால் நீ இல்லாமல் வாழ முடியாது, அதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டில் முடியாது, இல்லை எனக்கு வந்து மறுப்பு இருந்தாலும் என்ன நானே மாற்றிக்கிறதுக்காக பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிறது கிளம்புறான். அவன் கிளம்புனதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வெளியில் வர, ஹீரோயினும் வந்துட்டு நாங்கள் பேசுனதை கேட்டுட்டு இருந்தியா அப்படின்ன உடனே ஃபுல்லாலாம் கேட்கல, கொஞ்சம் தான் கேட்டேன், நீ இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொன்னானே அப்போலேருந்து தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் சும்மா எனக்கு கிண்டல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோவும் சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, ஆக்சுவலாக மெவினுக்கு வந்துட்டு அவனோட வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு தெரியுமா, அதனால தான் திரும்ப திரும்ப வந்துட்டு நீ அவன்கிட்ட வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டுறியோ என்னமோ, அவன் சூப்பராக பேசுகிறான் அவன் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினும் வந்துட்டு முன்னாடி மாதிரி இவன்கிட்ட பேச முடியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் வருத்தப்படுறா. அதனால ஹீரோனோட ஆஃபீஸில் அவளோட பாஸ் மூலமாகவே வந்துட்டு கொஞ்சம் வந்து விஷயங்கள் தெரிய வருது, அதாவது சைனாவில் வந்து புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு வந்து ஹீரோயின் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா. ஸோ இப்போ வந்து மெவின் அவள் பார்க்கறதுக்காக வர சமயத்தில் அவள் மெவின் கிட்ட பேசுகிறா, ஆல்ரெடி உன்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக தான் நான் வந்து ஹீரோவுடைய ஃபேர்வெல் டின்னரை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், இப்போது நம்ம ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மிக்கி இருக்கா இல்லையா, ஸோ அவள் வந்து எனக்கு கால் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவங்களுடைய கொலீக்கோட ஒரு ஃபேர்வெல் பார்ட்டின்னு சொல்லி என்னை இன்வைட் பண்ணியிருக்கா, ஸோ நான் போனால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நீயும் என் கூட வா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயின் கொஞ்சம் அவனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணதுனால அவனும் சரின்னு சொல்லிட்டு வரதுக்காக ஒத்துக்கிறான். அதுக்கு பிறகு நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அவளோட ஆஃபீஸில் இந்த மாதிரி அப்ராடோக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று புதுசாக வந்து ஓப்பன் ஆகுது, அதை ஏற்றுக்கணும்னு விரும்புகிறேன், எனக்கு வந்து உனக்கு தெரியும்ல நான் எவ்வளோ பெரிய ஒர்க்காகலிக்குன்னு சொல்லிட்டு, ஸோ ஒர்க்கில் வந்து ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கையில் இது வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினும் வந்து சைனான்னு சொல்கிறா. சத்தியமாக அவனை வந்துட்டு அலோ பண்ண மாட்டேன், நீ சைனாக்கு போகக்கூடாது, ஹீரோக்காக தானே நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மெவின் கத்துறான். அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் நிஜமாக எனக்காக என்னோட பர்சனல் கோலுக்காக தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ மெவினை வந்துட்டு இல்லை முடியாது, நீ எது கேட்டாலும் நான் வந்துட்டு இது வரைக்கும் ஒத்துக்கிட்டே விட்டுறேன், ஆனால் இது என்னால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது, நீ சைனாக்கெலாம் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோயினும் நான் செல்ஃபிஷ் தான் எனக்கே தெரியுது, இருந்தாலும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு மிஸ் பண்ணுறதுக்கு மனசு இல்லை, பேசாமல் ஒரே ஒரு வருஷம் போயிட்டு வரட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ தாராளமாக போ ஆனால் என்னோட பிரேக்கப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு மெவின் கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் என்னால் அது முடியாது, எனக்கு உன் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து ஒரு வழியாக டீலிங் பேசி மெவினும் சரி 3 months உனக்கு டைம் கொடுக்குறேன், அது வரைக்கும் மட்டும் வேணா நீ போயிட்டு வா, இல்லைனா வந்துட்டு கண்டிப்பாக நான் அலோ பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ 2 பேர் அதுக்கப்புறம் கூல் ஆகிடுறாங்க. அங்கே ஹீரோவுடைய அந்த ஃபேர்வெல் பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயினும் மெவினும் வராங்க. ஹீரோக்கு வந்துட்டு இவ வரதே தெரியாது, ஸோ அவன் வந்து பார்த்த உடனே ஷாக் ஆகிடுறான். ஹீரோயினும் அங்கே வந்ததுக்கப்புறமா தன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு மெவினை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறா. ஸோ இங்கே பார்த்தோம்னா இப்போ மிக்கியும் நம்ம ஹீரோவும் கூட வந்துட்டு ஒழுங்காக பேசிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ இப்போ மிக்கி வந்து நிறையா ட்ரிங்க் பண்ணியிருக்கா, அதனால ஹீரோ மேலே சாஞ்சிக்கிறது, அவன் கையை வந்துட்டு டைட்டாக கோர்த்துக்கிறது, ஹக் பண்ணுறதுங்கிற மாதிரியெல்லாம் இருந்துட்டுருக்க நம்ம ஹீரோயினோட பார்வை ஃபுல்லாக ஹீரோ மேலே இருக்குது. ஒரு மாதிரி அவளை அறியாமல் அவளுக்கு ஒரு பொசசிவ்னஸ் வருது. அதே மாதிரியே ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயினும் மெவினும் ரொம்ப க்ளோஸாக பிஹேவ் பண்ணுறதை பார்த்துட்டு வந்துட்டு ரொம்பவே ஜெலஸாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த நம்ம ஹீரோயினும் மெவினை பார்த்து நம்ம 2 பேர் கிளம்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ ஹீரோவும் இவங்களோட கான்வர்சேஷனை நோட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் மெவினும் நான்
போய் காரை எடுத்துகிட்டு வரேன் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அவன் கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே மிக்கியும் வந்துட்டு ஃபுல் ஃப்ளாட் ஆயிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு ஹீரோவும் மிக்கியை ட்ராப் பண்ணுறேன், நீ கொஞ்ச நேரம் அவளை பார்த்துக்கோன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். சரின்னு ஹீரோயின் வந்துட்டு மிக்கியை கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறா. அப்போ தான் அவளும் ஹீரோ வந்து சைனாக்கு போகிறதே ஒன்னால தான் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறா. என்ன வளரிட்டு இருக்க, அவனுடைய ப்ரொமோஷனுக்காக அவன் போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்க, சத்தியமாக அதெல்லாம் கிடையாது, எங்கள் 2 பேருக்கு பிரேக்கப் ஆனதுக்கு காரணமே வந்துட்டு நீ தான். அவனை ரொம்ப லவ் பண்ணுறான், ஆனால் அவனை லவ் பண்ணக்கூடாதுன்னு அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். அவன் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாததுனால தான் இப்போ கடைசியாக சைனாக்கும் கிளம்பி போகிறான் அப்படின்னு உடனே நீ குடிச்சிட்டு வளரிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அதெல்லாம் எதுவும் கிடையாது, எங்களுக்கு பிரேக்கப் ஆனதுக்கு பிறகு நான் காரணம் தெரியாமலே இருந்தேன், அப்புறம் ஒரு நாள் அவனாவே என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனால அவனை லவ் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்ட்டு ஒன்று அழுக ஆரம்பிச்சிடுறா. ஸோ இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. இவன் என்ன சொல்கிறா, முன்னாடி அவள் ஃப்ரெண்டெல்லாம் கூட சொல்லியிருப்பாள்ல இந்த மாதிரி ஹீரோ வந்து காலேஜுக்கே அவளால் தான் வந்துட்டு சேர்ந்தான்னு சொல்லிட்டு அவளோட ஸ்காலர்ஷிப்பை மிஸ் பண்ணிட்டான், அவனோட இன்டர்ன்ஷிப்பை மிஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஸோ ஹீரோயின் வந்துட்டு இப்போ பயங்கரமாக போட்டு மனசை குழப்பிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஸோ தெரிஞ்சுக்காமல் இருந்திருக்கேன் இவனுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. ஹீரோ வந்துட்டு முன்னாடி அடிக்கடி சொல்லியிருப்பான்ல ஜோவியெல்லாம், இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு தன்னை புரிஞ்சுக்கிறவங்க தன்னை மாற்றாதவங்க தான் வந்துட்டு தனக்கு பார்ட்னராக வரணும்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அவன் சொல்லியிருப்பான்ல, அப்படி பார்த்தா நான் மட்டும்தான் உனக்கு செட் ஆவேன்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் வந்து இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு மைண்டில் ரீகால் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு மொமெண்ட் வந்துட்டு ஹீரோ இந்த மாதிரிலாம் இன்டெரக்டாக அவகிட்ட சொன்னதெல்லாம் இவ புரிஞ்சுக்காம இருந்துட்டாலேன்னு சொல்லி இப்போ வந்து தன்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறா. மேபி நான் அவளை பார்த்து என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லை ட்ரிங்க் பண்ணியிருக்கேன்ல அதனால கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுகிறத வந்து நிறுத்தணுங்கிறதுக்காக கண்ணை வந்து வேக வேகமாக தொடச்சிட்டு இருக்கா. இதோட இந்த பாட் முடியுது.